அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டர் பைக்கில் எப்படி மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். பொதுவாக இப்போ கடந்த சமீப காலமாகவே நம்ம பெட்ரோலோட விலை கிட்டக்கிட்டு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களால் நம்ம எப்படி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும், ஏன் அது செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சில டிப்ஸ் மூலிமா பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் மற்றும் ரேர் டயரில் வந்து நம்ம ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணிக்கணும். ஏன் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஃபியூல் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டயரில் காற்று இல்லை அப்படின்னா அந்த டயரை வந்து நம்ம இன்ஜின் இழுக்கிறதுக்கு ஹார்டாக இருக்கும், அந்த வீலை சுற்றுறதுக்கே ஹார்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினை வந்து நம்ம வீலை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதிகமாக ஃபியூலை வந்து எடுத்துக்க வாய்ப்பு அதிகம். அதனால வந்து நம்ம டயர் ப்ரெஷர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது செக் பண்ணிக்கிறது நல்லது. டிப்ஸ் நம்பர் 2, இன்ஜின் ஆயில் வந்து எவ்ரி 3500, அதாவது 3000 3500 கிலோமீட்டருக்குள்ள இன்ஜின் ஆயில் மாற்றுறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து நமக்கு இன்ஜினில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூப்ரிகேஷனுக்கு தான் வந்து இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உள்ளே இருக்க பிஸ்டன், இந்த கனெக்டிங் ராட், இந்த சிலிண்டருக்குள்ள வந்து பிஸ்டன் மூவ்மெண்ட் இருக்கும்போது நல்ல லூப்ரிகேஷனாக அது நல்லா ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது தான் வந்து இந்த இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த இன்ஜின் ஆயில் வந்து பழுதாயிடுச்சு, அது வந்து உள்ளே வந்து ஒரு சேர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினில் உள்ள பார்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படி கடினமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே வந்து ஃபியூல் வந்து அதிகமாக இழுத்தால் தான் அந்த இன்ஜினில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் எவ்ரி 3000 கிலோமீட்டர் ஆர் 3500 கிலோமீட்டருக்கு ஒரு வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுறது ரொம்ப நல்லது. அடுத்து டிப்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். பிரேக் வந்து நம்ம டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூல் வந்து அதிகமாக வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வீலில் வந்து டிஸ்க் பிரேக் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிரேக் வந்து டைட்டாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டரை வந்து அழுத்தி பிடிச்ச மணிக்கே வந்து வீல் வந்து சுத்த ஆரம்பிக்கும். அப்படி சுத்த ஆரம்பிக்கும் போது என்ன அப்படி ஆகுதுன்னா வந்து ஃப்ரண்ட் வீலில் வந்து ஒரு லோடு அப்ளை ஆகும். லோடு அப்ளை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த வீலை வந்து சுற்றுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இன்ஜின் வந்து அந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின் வந்து அந்த வீலை ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதிகமான ஃபியூலை வந்து எடுத்துக்கும். அப்போ வந்து இதனாலேயும் வந்து ஃபியூல் லாஸ் ஆகுது. அதனால் வந்து நீங்கள் பிரேக் செக் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்து டிப்ஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயின் டென்ஷன் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயின் டென்ஷன் வந்து லூஸாக இருந்தால், அதாவது செயின் லூஸாக இருந்தாலும் நம்ம ஃபியூல் லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இன்ஜின் வந்து செயின் மூலியமாக தான் வந்து நம்ம வீல் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்ஜின் வந்து வேகமாக சுற்றும் போது செயின் லூஸாக இருந்ததுன்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கிற வீல் வந்து மெதுவாக தான் சுற்றும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்ஜின் வந்து ஃபியூல் அதிகமாக எடுத்துகிட்டு ரன் ஆகும், ஆனால் அதில் கனெக்ட் பண்ணிக்கிற வீல் வந்து ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூல் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து டிப்ஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கோட ஸ்பீடை வந்து ஒரு 40லேருந்து 55 கிலோமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டானது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மெயின்டைன் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு ஃபியூல் வந்து அதிகமாக வந்து மிச்சமாகிறதுக்கு, அதாவது மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ த்ராட்டில் வந்து ரேஸ் பண்ணுறோமோ, நம்ம ஹேண்டில் பாரில் த்ராட்டில் வந்து எவ்வளோ ரேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்ஜின் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா, நம்ம த்ராட்டில் வந்து ஒரு கம்பி மூலியமாக கொண்டு போய் தான் நம்ம வண்டியோட கார்பரேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்பரேட்டரில் பட்டர்ஃப்ளை வால்வில் இந்த த்ராட்டிலேருந்து வர கம்பியை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் எவ்வளோ அதிகமாக நம்ம ரேஸ் பண்ணுறோமோ, அதாவது த்ராட்டில் வந்து ரேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த கம்பியும் வந்து இழுத்து அந்த பட்டர்ஃப்ளை வால்வ் ஓப்பன் பண்ணும். அந்த பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து எவ்வளோ ஓப்பன் ஆகுதோ அவ்வளோ வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து நம்ம இன்ஜினோட இன்டேக்கு ஸ்ப்ரே ஆகும். நம்ம எவ்வளோ அதிகமாக ரேஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ அதிகமாக த்ராட்டில் வந்து முறுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அதிகமாக வந்து இன்ஜினுக்கு வந்து ஃபியூல் வந்து ஸ்ப்ரே ஆகும். அப்படி அதிகமாக ஸ்ப்ரே ஆகும்போது அதிகமாக லாஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு லைட்டாக ரேஸ் பண்ணி ஒரு 40 கிலோமீட்டர்லேயே மெயின்டைன் பண்ணி ஒரு 50 கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணி நம்ம வண்டியை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு ஃப்ளோலேயே வந்து பெட்ரோல் வந்து ஸ்ப்ரே ஆகும். அப்படி ஃப்ளோலேயே வந்து இன்டேக்கில் வந்து ஸ்ப்ரே ஆகும்போது நம்மளுக்கு ஃபியூல் வந்து கம்மியாக தான் வந்து ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கும். அது ஒரு ஃப்ளோவில் தான் அதிகமாகிட்டு இருக்கும். இதே வந்து நம்ம வண்டியோட ஆக்சிலேட்டர் வந்து அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்லேயோட வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்கும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ ஃபியூல் வந்து நம்ம இன்ஜின் இன்டேக்கு உள்ளே போகும். அப்படி உள்ளே போகும்போது நம்மளுக்கு ஃபியூல் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து நீங்கள் ஒரு 40லேருந்து 55 கிலோமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணி வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக, அதாவது மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து டிப்ஸ் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வண்டி வந்து ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு அப்படின்னும் போது நம்ம வண்டி ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நம்ம டிராஃபிக்ல மாட்டிட்டும் போது ஒரு 30 செகண்ட்ஸ் மேலே வண்டி நிற்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே இன்ஜினை ஆஃப் பண்ணி வச்சுறது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க நியூட்ரல்ல போட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி நிப்பாடி இருந்தாலும் இன்ஜின் ரன்னிங்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபியூல் சப்ளை நடந்துட்டு தான் இருக்கும். அந்த ஃபியூல் சப்ளை வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கம்மியாக நடக்கும். இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான நம்மளுக்கு ஃபியூல் லாஸ் தான். இதே வந்து நம்ம ஒரு 30 செகண்ட் மேலே வண்டி ஸ்டாப்ல தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நின்றுட்டு தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இன்ஜின் ஆஃப் பண்ணி வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஃபியூல் சப்ளைவும் நம்மளுக்கு இன்ஜினுக்கு வந்து கட் ஆயிரும். அப்படி கட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபியூல்ஸை வந்து மிச்சமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி வந்து ஃபியூலை வந்து மிச்சப்படுத்துறது, எப்படி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ், அதுவும் நம்ம மெக்கானிக் இன்ஜினியர் பற்றி நம்ம தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுமா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.